மேன்மையும் வெற்றி வாய்ப்பும் எதிர்நோக்கி கொண்டிருக்கும் மேசராசி அன்பர்களே, இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு பலன். அதாவது உங்கள் ராசிக்கு பொருந்தும் விஷயங்கள் என்ன, எதெல்லாம் கவனமாக இருக்கணும், எந்தெந்த ராசி நட்சத்திரத்தில் நம்ம விளக்கலாம். அப்போ வாழ்க்கையில் ஒரு சில இன்சிடெண்ட்டை நம்ம வேகப்படுத்தணும், தவிர்க்கணுங்கிறத தெளிவாக பார்த்துரும். இது ஒரு அவேர்னஸ் வீடியோங்க. நிச்சயமாக பார்த்திங்கன்னா இது இதெல்லாம் நடந்த காரணம் தானா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பாருங்களேன். ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம் தான் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல மேசராசிக்கு இருக்கிற அடிப்படை குணம் எதுங்களா, இவங்க எப்பவுமே திறமையான ஜாதகங்க. வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு இவங்க அடுத்த படி நோக்கிட்டே இருப்பாங்க. எதிர்காலத்தை எப்பவுமே திட்டமிடல் சரியான ராசி. இவங்க ராசிக்கு ரொம்ப ரொம்ப திட்டமிடல் கரெக்டாக இருக்கும். உள்ளுணர்வு வேறு அதிகமாக இருக்கும். ஒரு விஷயத்தை யோசித்து கரெக்டாக எத்தாப்பட ஆட்கள் பேசவே ஜட்ஜ் பண்ணியிருப்பாங்க. இவங்க வாழ்க்கையில் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது எப்பவுமே அமைஞ்சிருக்கும். இது மாதிரி நிறைய நல்ல பலன் இருக்குது. ஃபஸ்ட் இவங்களுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்டாக போகும். முதல்ல மேசராசிக்காரங்க கவனிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம், திருமணத்தை தள்ளி போடக்கூடாத ராசியில் இது முக்கியமான ஒன்றுங்க. கல்யாணம் வேண்டாம், குழந்தை வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் டெவலப் ஆகிறது கம்மி. நிறைய மேசராசிக்காரங்க பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில் அடுத்தடுத்த படிநிலைக்கு போயிருப்பாங்க. எப்போ போயிருப்பாங்கன்னா, திருமணம், குழந்தை பிறப்பு, அதை கரெக்டாக அமைச்சிட்டாங்கன்னு வைங்களேன், இவங்கள மாதிரி பெரிய ஆட்கள் இல்லை. நல்ல குடும்பம், நல்ல பொருளாதாரம் ரெண்டும் பேரலாக தான் அமையும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா பேச்சுலராகவே இருக்கேன், திருமணம் வேண்டாம், சாதிச்சுட்டு தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னவங்க மேசராசிக்கு சாதிக்க விடாது. அது மேசராசி மேச லக்னம் மற்ற அம்சம் கூட்டிட்டா நிறைய பார்த்திங்கன்னா சாமியார் மாதிரி இருப்பாங்க. ஆண் பெண் இருவருக்குமே தாங்க சொல்கிறேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு அப்புறம் படித்து கவர்மெண்ட் ஜாப் வாங்கினது, சொத்து சுகம் வாங்கினதெல்லாம் பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு அப்புறம் தான். அதனால் ஃபஸ்ட்டு இதுக்கு நீங்கள் தயாராக இருந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, இவங்க வீடு இடம்லாம் வாங்கும்பொழுது ஃபஸ்ட்டிங்கன்னா இவங்க வாங்குகிற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு அந்த ஏரியாவிலே வீடு ஏரியா மாதிரி வாங்குவாங்க. அப்படி அமையும். ஃபஸ்ட்டு இவங்க யோசிக்கக்கூடாதுன்னா தனித்த வீடாக இருக்கே, இதை கட்டலாமா அப்படிங்கிற மாதிரி. தைரியமாக கட்டலாம். நீங்கள் கட்டினதுக்கப்புறம் கடன்னு எல்லாம் கட்டிடுவாங்க. ஒருத்தர் வீடு கட்டியிருந்தாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த குடும்பத்தில் அந்த வீடு ஒரே ஒரு வீடு ஒரு லேண்டில் அவர் கண்டிப்பாக மேசராசியாக இருப்பார். அவங்க குடும்பத்தில் இருக்குன்னார். அவங்க ஒய்ஃப் பேரில் அதாவது அவங்க ஒய்ஃப் மேசராசி பரணி நட்சத்திரம். அப்போ அதுக்கப்புறம் அமைஞ்ச விதங்கள் அப்படி தான். அப்போ ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டது பொதுவாகவே போர் தண்ணி சம்மந்தப்பட்டது நல்லபடியாக இருக்கும். வீடாக அமையிற மாதிரி இருக்கும். அதில் இவங்க கவனமாக செயல்படுத்த வேண்டியிருக்கும். இந்த மேசராசிக்கு ஃபஸ்ட்டு பேசணுங்க. பேசாத மேசம் வாழ்வில் மோசம் தான் சொல்லணும். ஏன்னா இவங்க பேசினா தான் ஜெயிக்க முடியும். அதாவது பேச்சு பார்த்திங்கன்னா தன்மையாகவும் இருக்கணும், ஒரு க்ரியேட்டிவிட்டியில் இருக்கணும், நகைச்சுவை எல்லாம் கலந்து. ஏன்னா சுக்கிரன் ஆதிக்கம் இவங்க. நிறைய நான் ரொம்ப அமைதிங்க, நான் பேச மாட்டேங்க, மௌன விரதங்க. மௌன விரதம் இருந்து ஜெயிக்க முடியாத ராசி இந்த மேசராசி. இவங்க எப்படி பண்ணணும்னா, இவங்க ஃபஸ்ட்டு இவங்ககிட்ட இருக்க ப்ளஸ் மைனஸ் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணணும். புரியலைன்னா கேட்டுறணும். ஏன்னா இந்த ராசி செவ்வாய் ஆதிக்கங்களா, ஃபஸ்ட்டு ஆல்ரெடி புரிஞ்சிடும். என்னென்னா இவங்க கருத்தை மற்றவங்களுக்கு புரிய வைக்க கஷ்டப்பட்டுரும். அதனால் இவங்க பொறுமையாக பேசி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து என்ன ஏதுன்னு கேட்டு டீட்டெயில் கொடுக்கும் பொழுது கரெக்டாக வந்துடும். இந்த விஷயத்தை இவங்க வாழ்வில் மறந்துடவே கூடாது. ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கணும், வேலை விஷயத்தை பேசுவோம். ஏன்னா வாழ்க்கையில் அடிப்படை தேவை வேலை, பொருளாதாரம்ல இல்லையா. வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்திங்கன்னா கடைசி நேரத்தில் லக் அடிக்கும். கடைசி வரைக்கும் போராடணுங்க. இந்த வேலை இருக்கா இல்லையா, கிடைக்காதுன்னு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்திடும். அதில் ஒரு சிலர் விட்டுருவாங்க, சரி போதும், கடைசியில் பார்த்தா கிடச்சிருக்கும். இவங்க எப்போவுமே டாக்குமெண்டேஷனை தான் மாட்டும். இந்த மேசம் இன்டர்வியூவில் அப்ளை பண்ணி எல்லாமே பண்ணியிருப்பாங்க, சின்ன ஒரு மிஸ்டேக் இருக்கும், அது என்கொயரியாக வந்து நிற்கும், இல்லை ரிப்பீட் போடுற மாதிரி வந்துடும். ஒரு வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எப்போவுமே டாக்குமெண்டேஷன் இருக்கணும். ஒருத்தர் சொன்னோன்னே சொன்னார், ஆமாம் சார் ரெஷ்யூம் எல்லாம் ரெடி, பர்ஃபெக்டான ரெஷ்யூம், டேட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாதம் முன்னாடி ரெடி பண்ணது அதே டேட்டோட அனுப்பிட்டேன், இது கூட அப்டேட் பண்ண மாட்டாங்களான்னு கேட்டாங்க. அது ஒரு நெகட்டிவ், பட் கிடச்சிருச்சு, நெகட்டிவ் இம்பாக்டாக இருந்தார். அப்போ என்ன சொல்ல வரேன்னா, வேலை சம்மந்தப்பட்ட அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இவங்க வேலையில் மட்டும் இவங்க ஸ்கில் டெவலப் பண்ணுற ராசி தான். பொதுவாகவே கற்றுக்கிற ராசி தான். சுயமாக ஆன்லைன் இதெல்லாம் கற்றுக்கிற ராசி தான். நிறைய பேருக்கு இன்டர்வியூ பார்த்திங்கன்னா ஃபோன் காலில் வரும். இப்போ கால சூழ்நிலை மாறிடுச்சு. பொதுவாகவே இந்த ஜூம் மீட்டிங் இது மாதிரிலாம் வரும். இவங்க தயாராக இருக்கணும். இந்த மேசராசிக்கு நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்த ஜூம் மீட்டிங் இந்த ஃபோன்லாம் வந்தால் இன்டர்நெட் ஃபெசிலிட்டி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இந்த ராசிக்கு அது ஒரு பேட் லக் மாதிரி. என்னன்னா இன்டர்வியூ பேசிகிட்டு இருக்கும்போது கட் ஆகும், வேறு ஒருத்தவங்க டிஸ்டர்பன் பண்ணுவாங்க. இதை அமைச்சிக்கிட்டே கரெக்டாக இருக்கும். அப்போ வேலை சம்மந்தப்பட்டதில் பயணத்துக்கு பயப்படக்கூடாது. கொஞ்சம் தூரம் போயிட்டு வர வேண்டிய, இப்போ வேலை கிடச்சா கூட என்ன நடக்கும்னா மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, வேறு ஊருக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டு தரோம், நீங்கள் போயிட்டு தாங்க வரணும்பாங்க.
அப்போ தான் அவங்க சுச்சுவேஷன் ஃபேமிலியில் ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்க வேண்டியிருக்கும். இந்த இதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணி தாங்க ஆகணும். இதுக்கு பயந்துட்டா மேசராசி இதாயிரும். குறிப்பாக பெண்களுக்கு என்ன விஷயம்னா, பெண்களுக்கு இந்த வேலை, தூரம், இந்த ரெண்டுமே அவங்க ஒரு பயந்துகிட்டே விட்டுருவாங்க. அவ்வளோ தூரம் போகிறதா, இன்றைக்கி எல்லா இதிலும் போயிட்டு வராங்க. இந்த வேலை சம்மந்தப்பட்டது இதெல்லாம் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கணும். வாழ்க்கையில் நடந்த இன்சிடென்ட் எடுத்து பாருங்களேன். சின்ன சின்ன விஷயம் ட்ராவலாக இருக்கும், டாக்குமெண்டேஷனாக இருக்கும், கம்யூனிகேஷன் கேப்பாக இருக்கும், நீங்கள் சொன்னது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும், இதெல்லாம் வந்துடும். இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கணும். இது இயற்கை. எப்போவுமே இந்த ராசிக்கு இன்டர்வியூ வந்து என்ன நடக்கும்னா, இன்டர்வியூ ஃபஸ்ட்டு ஒர்க் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதே இதில் திருப்பி இன்னொரு டைம் பேசுவாங்க. ஒரு இன்டர்வியூலே செலக்ட் ஆனால் கூட அதை பற்றி திருப்பி இன்னொரு என்கொயரி மாதிரி இருக்கும். அப்போ ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூ முடிஞ்சவொடனே அடுத்து ஜாலியாக பேசக்கூடாது, அடுத்தும் இன்டர்வியூ மாதிரியே தான் திங்க் பண்ணும். 2 இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க. ஒரே ஆள்கிட்ட 2 இன்டர்வியூவாக இருக்கும். பேரலாக இன்றைக்கி ஒரு கம்பெனி, அடுத்த 2 நாள் கழிச்சு இன்னொரு கம்பெனி, பக்கம் பக்கமாக தான் வரும். ஆக மொத்தம் இந்த வேலை சம்மந்தப்பட்டதில் எப்போவுமே பார்த்துக்கங்க. கம்யூனிகேஷன் பொதுவாக இந்த ராசிக்கு வேலை கிடைக்கிறது பச்சை கலர் ட்ரெஸ் பண்ண, பச்சை, இளம் பச்சை சம்மந்தப்பட்ட ட்ரெஸ்லாம் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை பயன்படுத்திக்கலாம். இப்போ இவங்களுக்கு சிவ வழிபாடுங்க. பொதுவாகவே சிவம் சம்மந்தப்பட்ட வழிபாடுகள், இல்லை ஜீவ வழிபாடுகள், தீபமேற்றி கும்பிட்றது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அருள் பெருஞ்சோதியை கும்பிட்றவங்க, வள்ளலார். அப்போ என்னென்னா தீப வழிபாடு இந்த மாதிரிலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இவங்களுக்கு ஒரு மனசில் எதுவுமே பிடிபடலை. நேராக திருவண்ணாமலை ஒரு டைம் போயிட்டு வந்துட்டு என்ன ஏது அப்போ தெரிஞ்சிடும். சரி, இதான்ப்பா நம்ம பிரச்சனை, இதை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த முடிவு எடுத்துடணும். அப்போ மனக்குழப்பங்கள் வந்தாலே திருவண்ணாமலை சிவன் கோயில்கள் போயிட்டு வந்துடணும். பொதுவாக இவங்களுக்கு ஆண் வாரிசு வரக்கூடிய அம்சம் அதிகம். ஆண் வாரிசாக இருக்கும், குடும்பத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய அம்சம் இருக்கும். இவங்க பூர்வீகத்தை பற்றி கடலில் பெரிய பெரிய பூர்வீகம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அம்சம் தான் இந்த பூர்வீக ரீதியாக. ஆமாங்க, பெரிய குடும்பம், பெரிய இது அப்படிலாம் வரும். அப்போ குடும்ப ரீதியாக இருக்கும். இதில் என்ன தெரியுங்களா, 5ஆம் இடம் சூரியன், லக்னத்தில் சூரியன் உச்சமடைகிறது. இந்த ராசிக்கு ஒன்று எல்லாமே நல்லா நடக்கும்போது கொஞ்சம் கான்ஃபிடென்ட் லெவல் வந்துடும். அது ஓவர் கான்ஃபிடென்ட்டாக மாறிடும். இவங்ககிட்ட பேட் நேம் எடுத்தால் இந்த ஒரு விஷயத்துக்கு தான், நீங்கள் அதிகமாக பேசுகிறீங்க, ஓவர் கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறீங்க அப்படின்னா இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பொலிட்டீஷியன் எல்லாம் தெரிஞ்சிருப்பாங்க. இந்த ஒரு பாயிண்ட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டால் இதாகும். ஓவர் கான்ஃபிடென்ட்டில் மட்டும்தான் விழும். ஆனால் திறமையும் உண்டு, கௌரவம் உண்டு. பட் அது ஓவர் கான்ஃபிடென்ட்டாக போகாத வரைக்கும் மேசம் சூப்பர். ரைட். இதில் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பட்சம் நிச்சயமாக உண்டு. பூர்வீகம் உண்டு, பூர்வீக சொத்துக்கள் உண்டு. என்ன ஈஸியாக ஒரு சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள், ஒரு இதெல்லாம் நடந்து தான் வரும், ஈஸியாக வராது. பொதுவாக உங்களுக்கும் உறவுகள், தந்தை வழி குடும்ப உறவுகளில் சின்ன சின்ன கசப்புகள் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா அப்பாவே வேறு ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊர் போய் பிழைச்சாரு, இல்லை நீங்கள் போயிருப்பீங்க. ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் போய் வந்தவங்களாம் இருக்கும். கோயிலுக்குலாம் நிறையா செலவு பண்ணியிருப்பாங்க. கோயில் பண்ணோம், கும்பாபிஷேகம் பண்ணோம், கோயிலுக்கு நாங்கள் தான் முன்னாடி நின்று பண்ணோம், எங்களால தான் பண்ணாங்க, எங்கள் ஊரில் தாங்க, எங்கள் வீட்டில் தான் வச்சாங்க, எங்கள் பக்கத்து வீடு. அது மாதிரி கோயில் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் உங்கள் வீடோ உங்கள் வீட்டு அருகிலோ நடந்திருக்கும், நீங்கள் முன்னாடி நின்று பண்ணியிருப்பீங்க. இப்போ தந்தை சம்மந்தப்பட்டது கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் பொறுமையாக தான் இருக்கணும். ரைட் சார். தொழில் எப்படி அமையும்? தொழிலை கரெக்டாக இருக்கும். இவங்களுக்கு என்னென்னா, பிஸ்னஸ் பண்ணாலும் தொழில் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இருக்கும். வேலைக்கு போனாலும் பிஸ்னஸ் பண்ணணும்னு தோணிகிட்டே இருக்கும். பிஸ்னஸ்லாம் பண்ணலாம். அதிக வேலையாட்கள் வச்சு தான் மாட்டிக்கும் அந்த மேசம். ஒரே நேரத்தில் 10 2 வேலையாட்கள் போதும், 10 வேலையாட்கள் எடுத்துரும். வேலையாட்களை மட்டும் கரெக்டாக சூஸ் பண்ணிட்டால் ஜெயிச்சிருங்க. தொழில் யோகம்தான், சூப்பராக பண்ணலாம். ரியல் எஸ்டேட் செட் ஆகும். அதாவது கடின சம்மந்தப்பட்டது யாரெல்லாம் பண்ண மாட்டாங்க அதெல்லாம் பண்ணலாம். எக்கச்சக்கமாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டு, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது, ட்ராவல் சம்மந்தப்பட்ட ஜாபு, இதெல்லாம் செட் ஆகும். வேலையாட்கள் 1-2 வேலைக்கு தகுந்தது எடுக்கும்போது 10 ஆள் எடுத்துகிட்டு ஒரு ஹோட்டலுக்கு ஒருத்தர் எடுத்துட்டார். ஹோட்டல் போகும்போது அப்போ தான் ஆரம்பிச்சு 10 பேர் பார்க்க, ஏங்க இவ்வளோ இல்லை இது எப்படி வந்துட்டா அப்படிங்க, ஃபஸ்ட்டு வரட்டுங்க. இவ்வளோ அந்த 10 பேர்த்தில் 4 பேர் தான் வேலை செய்கிறாங்க, மீதி பேர் சும்மா தான் உட்காந்துருக்காங்க. அப்போ வேலையாட்கள் அதிகமாக எடுத்து கடைசியில் அவங்களையும் வேலை கொடுக்க முடியாமல் நிற்கிற மாதிரி வரும். அதனால் கரெக்டான வேலையாட்களாக இருக்கும். சம்பளம் பேசும்போது அதிகமாக பேசிடும், சொல்லும்போது அதிகமாக சொல்லிடும், அப்புறம் வருமானத்தை குறைக்க ட்ரை பண்ணும். அப்போ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும். வேலையாட்கள் மட்டும் பார்த்துக்கங்க. பொதுவாகவே பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட சூப்பராக இருக்கும். இதை தாண்டி ஜாதகம் மற்ற அம்சங்கள் பார்க்கணும். பொதுவாகவே நான் சொன்ன இந்த அவேர்னஸ் வீடியோ நிச்சயமாக ஃபாலோ பண்ணிங்க, நிச்சயமாக ஜெயிச்சிருவீங்க. இல்லை ஏதாவது டாபிக் எதாவது விட்டுருந்தால் கீழே கான் பண்ணுங்கள். குறிப்பாக மாணவர்களுக்கு மட்டும் மறந்துட்டேன். மாணவர்களுக்கு ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் தள்ளி போய் படிக்க வேண்டிய அம்சம் இருக்கும், அதை மட்டும் பார்த்துக்கங்க. ரைட். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.